guys, welcome to day 3 of 40 day short and practice. இன்றைக்கி வந்து காலைல ஒரு 6 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். எழுந்தோடனே டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷுக்கெலாம் ஃபுட்டு போட்டு ஒரு 7 மணி போல் டைப் ரைட்டிங் கிளாஸ் போயிட்டேன். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பீடு வந்து பண்ணுவேன். இன்றைக்கி வந்து அதில் நான் ஒரு ஸ்பீடு வந்து 9.5 நிமிஷத்தில் முடிச்சிட்டேன். ஆக்சுவலி எக்ஸாமோட டைமிங் வந்து 10 மினிட்ஸு. பட் அதை வந்து நம்ம 8 மினிட்ஸாக குறைச்சாதான் அந்த எக்ஸாம் ஃபியர் அப்போது அந்த எக்ஸாம் ஹால் நர்வஸில் வந்து 10 மினிட்ஸ் வர முடியும். இங்கேயே 10 மினிட்ஸ் அடித்தாலாம் அங்கே போய் லேட் ஆகிடும். இதை நான் வந்து இங்கிலீஷ் ஜூனியர் எக்ஸாமில் சீனியர்லேயும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மிஸ்டேக்ஸும் வருது தமிழ்ன்றதுனால அதை வந்து எக்ஸாமுக்குள்ளே சரி பண்ணிடலாம். வீட்டுக்கு வந்து ஒரு 8:30 மணி போல் வந்தேன். செவ்வாழை பழத்தை ஒன்று முழுங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது. பேசிக்காக துணி துவைக்கிறது அந்த மாதிரி அதெல்லாம் முடித்தேன். மத்தியானம் வந்து கீரை சாதமும் முட்டையும் செஞ்சேன். அதை வந்து சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்னும் நம்ம எக்ஸாமுக்கு 38 டேஸ் தான் இருக்குது நண்பர்களே. அதனால் வந்து எல்லோரும் கன்சிஸ்டண்ட்டாக ஒழுங்காக படிங்க. வீடெல்லாம் லாக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்து அப்ளை பண்ணியிருந்தேன்னா அதை போய் இந்த பாஸ்புக்கெலாம் வாங்கிட்டு ஒரு 11 மணி போல் லைப்ரரி வந்துட்டேன். இன்றைக்கி வந்து அடுத்த புது ஸ்பீடு போட்டு எழுதினேன். எப்போதுமே நான் வந்து ஒரு அன்னோன் ஸ்பீடு எழுதுறதுனால எனக்கு தெரியாத இங்கிலீஷ் வேர்டு கண்டிப்பாக இருக்கும். அடிக்கடி ஸ்ட்ரோக் போட்டு பழகாத வேர்டெல்லாம் அதெல்லாம் வந்து நான் அந்த மாதிரி இங்கிலீஷில் எழுதி வச்சுருப்பேன். டிஏனா டியர்னஸ் அலவன்ஸ் அந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து எக்ஸாம் முடிஞ்ச அந்த டிக்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நினப்பு இருக்கும், இதை தான் நம்ம இங்கிலீஷில் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சில இதெல்லாம் வந்து மறந்துடும், கடவுளுக்கு போயிடும். அதனால் வந்து அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அப்புறம் ஒரு 1:30 மணி போல் லஞ்ச் சாப்பிட்டேன். அதே கீரை சாதம் எக் ஃப்ரை தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பேசேஜில் உள்ள ஃப்ரேஸ் எல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை எழுதி பார்த்துட்டு இருந்தேன். எப்போதுமே வந்து நீங்கள் புதுசாக ஒரு பேசேஜ் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதை அன்னோனாக போட்டு எழுதி பாருங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் என்ன மாதிரியான ஸ்டேஜில் வந்து இருக்கீங்க, உங்களுக்கு வந்து எக்ஸாமில் போய் அன்னோனாக போட்டால் எழுத முடியுமான்னு தெரியும். அப்புறம் ஒரு 3 மணி போல் சரியான தூக்கம். ஒரு அரை மணி நேரம் நல்லா தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறமா வந்து அப்போயும் ஷார்ட் அண்ட் எழுதவே இன்றைக்கி மூடு இல்லை. அதனால் வந்து இந்த ஹிட்லரோட புக்கு எடுத்து இன்றைக்கி ஒரு 10 பேஜ் படித்து முடித்தேன். அது முடித்ததுக்கப்புறமா வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனல் பேப்பரோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக் ஒன்று இருந்தது. அதை எடுத்து அவங்க இப்படிலாம் ஆன்சர் எழுதியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு 2-3 வாட்டி ஸ்பீட் எழுதிட்டு ஒரு 6:15 போல் வந்து லைப்ரரியிலேருந்து கிளம்பி அந்த லைப்ரரி பக்கத்தில் ஒரு மாதிரி ஒரு குளம் இருக்கும். அதில் வந்து ரொம்ப அழகான விஷயம்லாம் இருக்கும். அதை சொல்லலை, ரொம்ப அழகான விஷயம்லாம் இருக்கும். லைக் வந்து இந்த மாதிரி வாத்து, அதுக்கப்புறம் வந்து நிறைய மீன் இருக்கும். வாத்துலேயே வந்து டிஃப்ரெண்ட்டாக கலராக உள்ள வாத்தெல்லாம் இருக்கும். ஒரு ஃபேமிலி வந்து ஒரு குழந்தைய அழைச்சிட்டு வந்து பொறி போட்டுட்டு இருந்தாங்க. இந்த மீன்லாம் செம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு காய்கறி கொஞ்சம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் நாளைக்கு சமைக்கிறதுக்காக. அப்புறம் வந்து ஒரு அருமையான காஃபி குடிச்சிட்டு பக்கத்து வீட்டு பையனுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டேவாக அதனால் கேக்கும் சமோசாவும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நைட்டு டின்னரே அதையே சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கியாச்சு. உங்களோட ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போகுதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.